أكبر الله أكبر لا إله إلا الله. எதில் பொறுமை? கோபம் வரும்பொழுது வரக்கூடிய பொறுமையை நான் சொல்லவில்லை. நான் சொல்லக்கூடிய பொறுமை எம் வாழ்வில் வரக்கூடிய சோதனைகளில் பொறுமையாக இருந்து வணக்க வழிபாடுகளில் உறுதியை நாம் பெற வேண்டும். நபித்தோழர்களுடைய வாழ்க்கை எந்த நேரத்திலும் தூதருடைய கட்டளை வந்துவிட்டால் அந்த தூதருடைய கட்டளையை நிறைவேற்றினால் பெரும் சோதனைகள் வரும் என்றாலும் அந்த சோதனைகளில் பொறுமையை கடைபிடிப்பார்கள். நபித்தோழர்களுடைய குணத்தின் ஒரு வரி இது. எவ்வளவு சோதனை வந்தாலும் சுன்னாவையோ அல்லாவின் கட்டளையை செயல்படுத்துவதாலோ அவர்கள் அந்த சோதனையில் பொறுமையை கடைபிடிப்பார்கள். அதன் காரணமாக அதை வெற்றி காண்பார்கள். நம்ம பதறிடுறோம், அதன் காரணமாக நமக்கு வெற்றி கிடைக்கிறது இல்லை. ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு தாய் சொன்னார்கள், மகனே நீ இஸ்லாமை ஏற்றால் நான் சாப்பிட மாட்டேன், குடிக்க மாட்டேன், எந்த நிலையில் இருக்கிறேனோ அதே நிலையில் மரணிப்பேன். ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், தாயே நீங்கள் என்ன ஆனாலும் பரவாயில்லை, ரப்புடைய கட்டளையில் உங்களுக்கு நான் கட்டுப்பட மாட்டேன். உறுதி. சோதனை. தாய் முதல் நாள், இரண்டாவது நாள், மூன்றாவது நாள் தாயுடைய நிலைமை மாறியதாக இல்லை. சாப்பிடவில்லை, குடிக்கவில்லை, குளிக்கவில்லை. தாய் சோர்ந்து மயங்கக்கூடிய நிலைமை. ஸஅத் அவர்கள் அருகில் சென்றார்கள். தாயே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு 100 உயிரை கொடுத்தாலும் சரி, அந்த ஒவ்வொரு உயிரையும் இதே சோதனையில் நீங்கள் மரணித்தாலும் சரி, இந்த சோதனைக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மார்க்கத்தை விட்டு ஒருபோதும் நான் விலக மாட்டேன். இந்த சோதனை, தாயுடைய இந்த சோதனையில் ஸஅத் அவர்கள் காட்டிய பொறுமை அல்லாஹ்வுடைய கட்டளையில். அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு ஷாமிற்கு உமர் இப்னுல் கத்தாபால் அனுப்பப்படுகிறார்கள். ஷாம் தேசத்திலே தாஊன் பரவுகிறது, பரவக்கூடிய நோய். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அபூ உபைதாவை அந்த இடத்திலிருந்து அழைத்து வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். பரவக்கூடிய நோய் இருக்கக்கூடிய நிலையில் அபூ உபைதா அந்த நோய்க்கு ஆள்பட்டு மரணித்து விடக்கூடாது, மதீனாவிற்கு அபூ உபைதாவை அழைத்து வந்து விட வேண்டும் என்று உமர் அவர்கள் விரும்புகிறார்கள். கடிதம் எழுதுகிறார்கள். அபூ உபைதா, ஆட்சி பொறுப்பை இந்த நபித்தோழருக்கு ஒப்படைத்து விட்டு நீ மதீனாவை நோக்கி வந்து சேரும். உமரின் கடிதம். அபூ உபைதாவிற்கு கடிதம் வந்தவுடன் மறுபடியும் கடிதம் எழுதினார்கள் உமருக்கு. உமரே, உங்களின் நோக்கத்தை நான் அறிகிறேன், உங்களின் நோக்கத்தை நான் அறிகிறேன். தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொன்னார்கள், நோய் பரவக்கூடிய இடத்தை விட்டு, நோய் இருக்கக்கூடிய நிலையில் அந்த ஊரை விட்டு கடந்து செல்லக்கூடாது என்று. நீங்கள் கலீஃபாவாக இருந்தாலும் தூதரின் நபிமொழி இதற்கு தடை விதிப்பதன் காரணமாக எந்த சஹாபாக்களும் நபித்தோழர்களும் நோயில் மரணிக்கிறார்களோ அவர்களோடு இருந்து அந்த நோயில் அல்லாஹ் நாடினால் மரணிப்பதையே நானும் விரும்புகிறேன். அபூ உபைதாவின் கடிதம். சுப்ஹானல்லாஹ். என்ன ஒரு தன்மை கட்டுப்படுதலில், என்ன ஒரு பொறுமை சோதனையில். இந்த நோயில் என்னுடைய உயிர் அகப்பட்டு மரணித்தாலும் சரி, என் தூதர் தடை செய்த விஷயத்தை நான் செய்ய மாட்டேன். கலீஃபா கட்டளையிட்டாலும், என் தாய் கட்டளையிட்டாலும், என் தந்தை கட்டளையிட்டாலும், என் நிறுவனம் கட்டளையிட்டாலும், என் உலகமே எதிர்த்தாலும் தூதருடைய ஒரு சுன்னாவிற்காக உயிர் துறப்பேனே தவிர அதை மீற மாட்டேன். இது நபித்தோழர்களுடைய வாழ்க்கை. இன்று ஹிஜாப் களையப்படுகிறது, தாடிகள் மழிக்கப்படுகிறது, ஆடைகள் மாற்றப்படுகிறது. ஒரு முஸ்லிம் தன்னை முழுவதுமாக மாற்றிக் கொள்கிறான். துன்யாவுடைய காரியம் வந்துவிட்டார். இவர்களைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், காலையில் முஃமினாக இருப்பான், மாலையில் காஃபிராகி விடுவான். மாலையில் காஃபிராக இருப்பான், காலையில் முஃமினாகி விடுவான். துன்யாவுடைய அற்ப கிரயங்களுக்காக அல்லாஹ்வின் மார்க்கத்தை விலை பேசுவான். துன்யாலாம் பறந்துடும்.
கூட படிக்கக்கூடிய தோழிகள் ஹிஜாபை வெறுத்தால் ஹிஜாப் எல்லாம் களையப்பட்டு விடும். இன்னைக்கு யார் வெறுத்தாலும் யார் விரும்பினாலும் ஹிஜாப் எல்லாம் இன்னைக்கு முஸ்லிம் சமூகம் பெரும்பான்மையா இல்ல மாஷா அல்லாஹ் அணிவது கிடையாது. ஒரு முஸ்லிம் பெண்ணுடைய போட்டோ வெளியே வந்தால் ஒரு பெரிய அருவருப்பு ஒரு காலத்தில் இருந்தது. என்னடா இந்த முஸ்லிம் பெண் போட்டோலாம் போடுறாளேன்னு சொல்லி இன்ஸ்டாகிராம்னு ஒரு ஆப் இருக்கு, பெரிய ஃபித்னா. உள்ள போய் பார்த்தீங்கன்னா அவ்வளவு முஸ்லிம் பெண்கள் ஹிஜாபை அணிந்து கொண்டு அவர்களை தாங்களே போட்டோ எடுத்து அப்லோட் செய்து அதை மக்கள் பார்த்து கமெண்ட் செய்து லைக் செய்வதை அவர்களே விரும்புகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். கல்லூரிகளில் ஹிஜாபை கடைபிடிக்கக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கை மிக குறைவு. தாய் கண்டுகொள்வது கிடையாது, தந்தை கண்டுகொள்வது கிடையாது, யாரும் கண்டுகொள்வது கிடையாது. யாரும் அதற்கு தடை விதித்தாலும் தடை விதிக்கவில்லை என்றாலும் ஹிஜாப் எல்லாம் போச்சு, தொழுகை போச்சு, ஜும்ஆ போச்சு. ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கு சமூகம் ஆளாகி கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தடுப்பதற்கோ அல்லது இதை எடுத்துச் சொல்வதற்கோ அறிவுரை சொல்வதற்கோ இருக்க வேண்டிய சமூகம் இந்த சமூகத்தில் இல்லையோ என்ற ஒரு கேள்வி வருகிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஒருவர் செய்யும் பாவங்களால் அல்லாஹ் கோபமடைந்து இந்த சமூகத்தை அழிக்க நாடிவிட்டால் அந்த அழிவில் நாமும் உட்படுத்தப்படுவோம் என்பதை யாரும் மறந்துவிட வேண்டாம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஹிஜாப் இவ்வளவு கண்ணியமான விஷயம், இவ்வளவு கண்ணியமான விஷயம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெண்களுக்கு ஆடையில் அல்லாஹ்வின் கட்டளையை கடைபிடிப்பதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். ஹிஜாபை அணியுங்கள். ஆண்களுக்கு ஆடையில கட்டளை கிடையாது, இதுதான் நீங்க அணியணும், இதுதான் அணியக்கூடாதுன்னு சொல்லி யாருக்கும் சொல்ல முடியாது. அவர் விரும்பிய ஆடையை அவர் அணிந்து கொள்ளலாம். அவருக்கு எது பிடிக்குதோ அவர் போட்டுக்கொள்ளட்டும். அவருக்கு இந்த மாதிரி ஆடை தான் பிடிக்கும்னா அவர் போட்டுக்கொள்ளட்டும். அவருக்கு ஜீன்ஸ் பேண்ட் தான் பிடிக்கும்னா போட்டுக்கொள்ளட்டும். யார் தடை விதிச்சா? அவருக்கு விருப்பமான ஆடை அவர் அணிந்து கொள்ளட்டும். ஆனால் பெண்களுக்கு அல்லாஹ் ஆடையில் என் கட்டளையை கடைபிடியுங்கள் என்று சொல்லக்கூடிய ஹிஜாப் இன்னைக்கு பாருங்க சாதாரணமாயிடுச்சு. ஹிஜாபை களைஞ்சு தூக்கி போறதெல்லாம் கல்யாண நிகழ்ச்சியில் வந்தா ஹிஜாப்லாம் கிடையாது. கல்யாண நிகழ்ச்சியில ஹிஜாப் கிடையாது. முஸ்லிம் பெண்கள்கிட்ட ஒன்று கூடல் நிகழ்ச்சியில ஹிஜாப் கிடையாது. நாலு ஆண்கள் ஒன்று சேர்ந்துட்டாங்க குடும்பத்தில் சொன்னா மஹரம் எல்லாம் அங்க கடைபிடிக்கப்படுவது கிடையாது. எல்லா ஃபித்னாக்களும் வீடுகளிலும் குடும்பங்களிலும் தெருக்களிலும் ஊர்களிலும் பரவி வருகிறது, தடுப்பதற்கு ஆள் இல்லாமல். ஆனால் அழகிய முறையில் சொல்லப்பட வேண்டும், கண்ணியமான முறையில் சொல்லப்பட வேண்டும், மன விருப்பத்தோடு அவர்களும் மாற வேண்டும் என்ற எண்ணத்தில் சொல்லப்பட வேண்டும். தூதருடைய ஒழுக்க முறை அழைப்பு பணியில் அதைத்தான் எமக்கு சொல்லுகிறது. உடனே ஒரு பொண்ணு ஹிஜாப் போடலைன்னா நரகத்துக்கு போயிடுவ, நீ போய் அவ்வளவுதான் உனக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும் சொல்லி அழைப்பு பண்ணி செய்யக்கூடாது. அது முறையல்ல. கண்ணியமான முறையில் ஒழுக்கத்தோடு பாசத்தோடு நேர்மையோடு அந்த பெண்ணுக்கு எந்த முறையில் சொன்னால் அந்த பெண் விரும்புவாளோ அந்த முறையில் சென்று அழைப்பு பணி செய்து அந்த பெண்ணை அதிலிருந்து காப்பாற்ற குடும்பத்தார்கள் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேர்மையை தருவானாக. இந்த பொறுமையை கடைபிடியுங்கள். சோதனையில் காலம், எங்கு சென்றாலும் முஸ்லிம்கள் சோதிக்கப்படுவார்கள். ஒரு விமான நிலையத்துக்கு போனா முஸ்லிமாக இருந்தால் தோற்றம் இருந்தால் உனக்கு 1 மணி நேரம் இமிகிரேஷன் நிற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். பொறுமையாக இரு. உன் சமூகம் அப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறது. பொறுமையோடு இரு. கோபம் கொள்ளாதே, வெறுப்பை காட்டாதே, அங்கே உன்னுடைய ஆக்ரோஷமான தன்மை அங்கே வெளிப்படுத்தாதே. பொறுமையோடு இரு. ஹிஜாப் அணிந்தால் சோதனை வருகிறதா? பெண்ணே பொறுமையாக இரு. அல்லாஹ் இந்த ஹிஜாபை கொண்டு உன்னை கண்ணியப்படுத்துவான் இந்த பூமியிலும் மறுமையிலும். முகத்தில் சுன்னா இருந்தால் சோதனை வருகிறதா? நிறுவனத்திலோ வீட்டிலோ தொழிலிலோ திருமணத்திலோ பொறுமையாக இரு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை கொண்டு உன்னை கண்ணியப்படுத்துவான். உன்னை வெறுத்தவர்களை உன்னை நேசிக்கும்படி அல்லாஹ் ஆக்குவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய வாழ்வில் இந்த மாற்றத்தை தருவானாக.